கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஞானஸ்தானத்தை பத்தியும் பரிசுத்த ஆவியானவரை பத்தியும், பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள எப்படி வராருன்றத பத்தியும், சில மூப்பர்கள் கைகளை வைக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறத நம்ம வசனங்கள்லயும் பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு நடக்கிற சில உலக காரியங்கள்லயும் நம்ம பார்க்கிறோம். இந்த கட்டிட சபைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கை வச்சுனையும் உருண்டு பறந்து விழுகிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் வேதத்துல உண்மையா சத்தியமா? இன்னைக்கு அநேக பேர் அந்த இயேசு கிறிஸ்து நாமத்தை விதவிதமா வேறு விதமாக என்ன பண்றாங்க, மறுதளிக்கிறவங்க இருக்கிறாங்க. அவருடைய நாமத்தை மறுதளிக்கிறவனே அல்லாமல் வேற யார் அந்தி கிறிஸ்துன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவோட நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரங்களை பெறுவீங்கன்னு எழுதி இருக்குது இல்லையா? அதை குறித்து இன்னைக்கு அநேக காரியங்கள் சில கள்ள போதகர் என்ன பண்றாங்க, இடர்களை உண்டாக்கி கொண்டு வருகிறாங்க. அந்த எந்த வசனத்தை வச்சு அவங்க புரட்டுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, பிசாசு அந்த வசனத்தை கொண்டுதான் இயேசப்பா கிட்ட பேசுறான்றதை நம்ம பாக்குறோம். அவங்க சில வசனங்களை கொண்டு கல்லாதவர்களையும் பலவீனமா இருக்கிறவங்களையும் விசுவாசத்துல உறுதி இல்லாதவங்களையும் என்ன பண்றாங்க, வஞ்சிக்கிறத நம்ம பாக்குறோம். அவங்க கேட்கிற கேள்விக்கு எந்த வசனங்களை கொண்டு அவங்க வஞ்சிக்கிறாங்களோ அதற்கான பதிலையும் நம்ம தேடி பார்க்கலாம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38 39 வசனங்கள் வாசிக்கலாம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி. ஆமென். ஆமென். சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்துவ நீங்க சிலுவையில அரைஞ்சீங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு. நீங்க ஜீவாதிபதியை கொலை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க துக்கப்பட்டு, அப்பனா நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க. இங்க நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, இருதயத்தில் குத்தப்பட்டவங்களா கேட்கிறாங்க நான் என்ன செய்யணும்னு. அப்ப நீங்க மனம் திரும்புங்கன்றாரு. ரெண்டாவது, ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு எந்த நாமத்துல கிடைக்குது? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் நம்மளுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குதுன்றதை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீங்க ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க, அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரங்களை பெறுவீர்கள். வாக்கு தத்தமானது இது என்னதான் வாக்கு தத்தம் சொல்லி எழுதியிருக்கு. வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைக்கும், அதாவது அப்போஸ்தலருக்கு மட்டும் கிடையாது, அந்த இஸ்ரவேல் காலகட்டங்கள் நடந்தவருக்கும் கிடையாது, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் இதுதான் நம்மளுக்கு கட்டளை. அப்ப இயேசு கிறிஸ்து நாமத்துலதான் ரட்சிப்பு உண்டுன்றது நம்ம பாக்குறோம். சரி, இந்த வசனத்தை நம்ம சொல்லி அநேகருக்கு சத்தியத்தை போதிக்கும் போது கள்ளர்கள் ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் பெற்றும் பரிசுத்த ஆவி பெறாது இருந்தாங்களே அப்படின்னு சொல்லி சில உண்மையுள்ள கிறிஸ்தவர்களையும் ஒரு அறியாத ஒரு பலவீனமா இருக்கிற ஒரு பிள்ளைகளையும் அவங்க என்ன பண்றாங்க, வஞ்சிக்கிறத நம்ம பாக்குறோம். ஆக்சுவலா பரிசுத்த ஆவி ஞானஸ்தானத்துல வரல அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்க, போதிக்கிறாங்க இல்லையா? அது உண்மையா? அதற்கான வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் எப்போ நம்மளுக்குள்ள வராரு அப்படின்றதையும் நம்ம கேட்டு பார்க்கலாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 15 17 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். ஆமென். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றிருக்கிறதை கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்கள் ஜெபம் பண்றாங்க. அவர்கள் வந்தவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியை பெறாம இயேசு கிறிஸ்துவோட நாமத்தினால மட்டும் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறத கண்டிருக்காங்க, பாக்குறாங்க இல்லையா? அப்போ ஜீசஸ் நேம்ல ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க, ஆனா பரிசுத்த ஆவியை பெறல. அப்போ வாக்கு தத்துவம் நிறைவேறவில்லையா? கர்த்தருடைய வாக்கு தத்துவம் பலிக்கலையா அப்படின்ற அந்த கேள்வியை கேட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி ஜெபம் பண்ணி அவங்க மேல கைகளை வைக்கிறாங்க. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல இறங்குகிறத நம்ம பாக்குறோம். அவங்க தீர்க்க தரிசனம் சொல்றது, அதுக்கப்புறம் வசனங்களை பார்க்கணும். அப்போ இந்த வசனமும் ஃபர்ஸ்ட் நம்ம படிச்ச அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38 39 வசனமும், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 15 16 17 வசனமும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா இருக்குதே. வேத வசனம் நீங்களை போய் ஆராய்ந்து பாருங்க, எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஆனா எல்லாவற்றையும் நம்ம சோதித்தறிந்து பார்க்கணும். சரி, முதல்ல பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள எப்படி வருவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா,
விசுவாசத்தினாலதான் நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தினாலே கிருபை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. இது கிரியினால் உண்டானது அல்ல, இது விசுவாசத்தினால் உண்டானதுன்றத பாக்குறோம். அப்போ ஞானஸ்தானம் எடுக்கணும்னா முதல்ல இயேசு கிறிஸ்து யாருன்றத சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை நம்ம விசுவாசிக்கும் போது, விசுவாசத்தில் பிறக்கிறதே அன்பு. அந்த அன்பு தான் இயேசு கிறிஸ்துவானவாறு நமக்குள்ள உருவாகிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு சொல்லி வசனம் எழுதியிருக்கு. அப்போ நம்ம ஞானஸ்தானம் எடுக்கணும்னா விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இல்லாம ஞானஸ்தானம் எடுக்கிறது வீண். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 36 38 வசனங்கள் வாசிக்கலாம். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீ முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். ஆமென். ஆமென். பிலிப்பு மந்திரி கிட்ட போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார் இல்லையா? சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது மந்திரி கேட்கிறாரு, நான் ஞானஸ்தானம் பெறுகிறதுக்கு தடை என்ன? இங்க தண்ணீர் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது பிலிப்பு மறுமொழியாக என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை கிடையாது. அப்ப ஞானஸ்தானம் எடுக்கணும்னா முழு இருதயத்தோடு நம்ம விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் என்பதை விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிச்சுதான் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்போ ஞானஸ்தானத்துக்கு தடையா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, விசுவாசித்தா நமக்கு எந்த தடையும் கிடையாது. அப்போ விசுவாசம் இல்லாம ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா விசுவாசத்தினாலதான் பரிசுத்த ஆவியானவர் வருகிறார்ன்றதுல இன்னும் அநேக வசனங்களை நம்ம பார்க்கலாம். மார்க் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஆமென். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெறணும். அப்போ விசுவாசம் இல்லாம ஞானஸ்தானம் எடுத்தா நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வருவாரான்னு கேட்டா நிச்சயமா வரமாட்டார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். ஆமென். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருக்கிறோம். அதாவது பரிசுத்த ஆவியானவருக்கு இங்க என்ன வார்த்தை எழுதியிருக்கு? விசுவாசத்தின் ஆவி. இயேசு கிறிஸ்து தான் நமக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம நம்பணும். இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். கிறிஸ்துவோட ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்லன்னு சொல்லி எழுதியிருக்கு. தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அப்போ கிறிஸ்து தான் நமக்குள்ள இருக்கிறாருன்றத புரிஞ்சுக்கணும். அது விசுவாசத்தின் ஆவின்னு சொல்லி வேதம் எழுதப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தர் நமக்குள்ள எப்படி வராருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம போய் சுவிசேஷம் அறிவிக்கிறோம். சுவிசேஷம் அறிவிக்கும் போது இயேசு கிறிஸ்துவ தேவன் ஒருத்தர் நம்மளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அந்த தேவன் தான் நமக்காக மனிதனாய் இறங்கி வந்து இவ்வளவு பாடுகளையும் சகித்தாரா? என்னுடைய அக்கிரமங்களுக்காக தான் சிலுவையில் அறையப்பட்டாரா? அவருடைய அன்பின் ஆழம், அகலம், உயரம், நீளம் என்னதென்று கற்றுக்கொள்ளுங்கள்னு எழுதியிருக்கு. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் சொல்லி எழுதியிருக்கு. அவர் நல்லவர்னா எப்படி? எனக்காக ஜீவனை கொடுத்தார். அதை விட வேற என்ன நல்லதை செய்ய முடியும்? அந்த கர்த்தர் எனக்காக ஜீவனை கொடுத்திருக்காரு, நான் மரண பரியந்தம் கர்த்தருக்காக உண்மையாக இருப்பேன்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறது பேருதான். விசுவாசிக்கும் போதுதான் நம்ம விசுவாசத்தில் பிறக்கிறதே அன்பு. அந்த விசுவாசத்தின் மூலமா உருவாகிறார், நமக்குள்ள கர்த்தர் வருகிறார். அதற்கான வசனங்களை பார்க்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆமென். ஆமென். ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது என்ன பண்ணீங்களா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை பண்ணப்பட்டோம். அப்ப ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிக்கும் போது, இயேசுவை கர்த்தர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வருகிறார். சரி, இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கொர்நேலிய வீட்டுக்கு சுவிசேஷம் அறிவிக்க பேதுரு போறார் இல்லையா? அப்ப அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 43, 44 வசனங்கள் வாசிக்கலாம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே
பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தையை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆமென். ஆமென். கொர்நேலியு வீட்டுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார் இல்லையா? அவரை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் யாருடைய நாமத்தினால பாவ மன்னிப்பை பெறுவான்னு சொல்றாங்க? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான். அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் அவரை குறித்து சாட்சி கொடுத்திருக்கலாங்களே அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை பத்தி சுவிசேஷம் அறிவிக்கும் போது இந்த வார்த்தையை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கையிலே வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார்ன்றதை நம்ம பார்க்கணும். அப்போ ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவிக்குள் நாம் முத்திரை பண்ணப்பட்டோம். அதனாலதான் அது விசுவாசத்தின் ஆவின்னு சொல்லி எழுதியிருக்கு. வாசிக்கலாம். யோவான் 7ஆம் அதிகாரம் 38 39 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மைமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஆமென். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதி ஓடும் சொல்றாரு. அந்த ஜீவ தண்ணீர் நதின்றது எதை குறித்து சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, தம்மை விசுவாசிக்கிறவர், நல்ல வசனத்தை அண்டர்லைன் பண்ணுங்க, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து அப்படி சொன்னார். அப்ப பரிசுத்த ஆவியை குறித்து சொன்னாரு. அப்போ விசுவாசத்தின் மூலமா தான் பரிசுத்த ஆவியா நமக்குள்ள வருகிறார். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம். ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுகிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுகிரகம் பண்ணி இருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் என்றான். ஆமென். ஆமென். கொர்நேலியு வீட்டுல புறஜாதியார் மேல பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குகிறத பேதுரு போய் மற்ற அப்போஸ்தலர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, நமக்கு தேவன் வரத்தை அனுகிரகம் பண்ணினது போல, அப்போ இஸ்ரவேல் ஜனமா இருந்தாலும் சரி, புறஜாதியா இருந்தாலும் சரி, அந்த பரிசுத்த ஆவியினுடைய வரம் எப்படி கிடைக்குது? விசுவாசத்தின் மூலமா கிடைக்குது இல்லையா? அவர்களுக்கு அந்த வரத்தை அனுகிரகம் பண்ணி இருக்கும் போது தேவனை தடுக்கிறதுக்கு நான் ஏமாத்திரம். நம்மளுக்கு எப்படி கர்த்தரை விசுவாசிக்கிறோமோ அதே போல பரிசுத்த ஆவியை நம்மளுக்கு கொடுத்தாரோ அதே விசுவாசத்தின் மூலம் புறஜாதியாருக்கு அவர் கொடுத்திருக்கும் போது அது எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு அவர் கேட்கிறார். அவங்க புறஜாதியார் மேல பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினதை குறித்து அவங்க பிரமித்து போனாருங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். ஆமென். ஆமென். பவுல் கேட்கிறத பாருங்க, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களான்னு கேட்கிறார். அப்போ விசுவாசத்தின் மூலமா தான் பரிசுத்த ஆவியை பெற முடியும். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. ஆமென். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கிறார். அப்போ கிறிஸ்து தான் நமக்குள்ள வாசமா இருக்கிறாரு. அதனாலதான் கிறிஸ்துவோட ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்லன்னு சொல்லி எழுதியிருக்கு. அவர் எப்படி நமக்குள்ள வாசமா இருக்கிறாரா? விசுவாசத்தினாலே கிறிஸ்து நம்முடைய இருதயங்களில் வாசமா இருக்கிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள். ஆமென். ஆமென். கலாத்திய நாட்டு சபைகள் இருக்கிற சபையை பார்த்து பவுல் கேட்கிறத பாருங்க. ஒன்றை மாத்திரம் நான் உங்களை கேட்க விரும்புகிறேன், நியாய பிரமாணத்தின் கிரியையினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனால ஆவியை பெற்றீங்க? அப்போ விசுவாசத்தினாலதான் நம்ம என்ன பண்றோம்? பரிசுத்த ஆவியை பெற்றோம். விசுவாசம் எதனால வரும்? கேள்வினால வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தை படிக்கும் போதுதான், இயேசுவை கர்த்தர் என்று அறியும் போதுதான் நம்மளுக்கு விசுவாசம் பிறக்கிறது இல்லையா? அந்த விசுவாசத்தில் பிறக்கிறதே அன்புன்றது எழுதியிருக்கு. வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார்? ஆமென். அப்போ உங்களுக்குள் ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடக்குகிறவர், அது நம்ம நியாயப்பிரமாண கிரியத்தினால செஞ்சாரா இல்ல விசுவாச கேள்வினால செஞ்சாரா? அப்போ விசுவாசத்தினாலதான் இதை செஞ்சாருன்றதை நம்ம பார்க்கிறோம்.
விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் சொல்லி எழுது. இப்போ தேவனுடைய வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை சர்வ வல்லவர் என்பதை நம்ம அறிந்து கொள்வோம். அவர்தான் எனக்காக அடிமையின் சாயலாய் மனித ரூபமாய் காணப்பட்டார் என்பதை விசுவாசிக்கும் போது நமக்குள் பிறக்கிறதே அன்பு. நீங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை பண்ணப்பட்ட ரட்சிப்பின் சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்பதை ரட்சிப்பின் சுவிசேஷம், அதை நம்ம கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவிக்குள் நம்ம முத்திரை பண்ணப்பட்டோம். சரி, அப்போ ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்குது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்குன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? இயேசுவை கர்த்தர் என்பதை நம்ம விசுவாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியை பெற்றுட்டோம், அதனால ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கலாமா? நம்ம கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்குமே, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று, பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலதான் உண்டாகுது. அது ஞானஸ்தானம் எடுக்கும் போது அது கழுவப்படுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரங்களை பெறுவீங்க. தேவனுடைய வசனத்தில் ஒன்றும் தரையில விழாது. சரி, கொர்நேலியு வீட்டுல நடந்த சம்பவத்தை திரும்ப நம்ம கவனிச்சு பார்க்கலாம். சுவிசேஷம் அறிவிக்கும் போதே பரிசுத்த ஆவியான அவங்க மேல வந்து இறங்கினார் இல்லையா? பரிசுத்த ஆவியான் வந்ததுனால அவங்க ஜீசஸ் நேம்ல ஞானஸ்தானம் எடுக்காம போயிட்டாங்களா? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 43 48 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோட கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாயிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று பேதுரு பிரசங்கிச்சு கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த அந்த ஜனங்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குகிறார். அப்போ புறஜாதியார் மேல பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குகிறத பார்த்து அவங்க பிரமித்து போனாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ புறஜாதியார் மேல ஆவி, பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதியார் மேல பொழிந்தது கூட்டு அவங்க பிரமித்து போயிருக்கும் போது பேதுரு சொல்றதை நல்லா கவனிச்சு பாருங்க. நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களுக்கும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி யாரோட நாமத்துல ஞானஸ்தானம் கொடுத்தாரு? கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருக்காரு. கர்த்தருடைய நாமம் இயேசு கிறிஸ்துன்றதை நம்ம அறிந்து கொள்ளணும். பவுலே பவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்னு கேட்கும்போது அதற்கு பவுல் கேட்கிறாரு, ஆண்டவரே நீங்க யாருன்னு. அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொன்னார். அப்போ கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நாமத்துலதான் இவங்க ஞானஸ்தானம் கொடுத்துறாங்க. பரிசுத்த ஆவியை பெற்றதுனால ஞானஸ்தானம் கொடுக்காம இருந்தாங்களா? ஒருவன் ஜனத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9-11 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஆமென். ஆமென். அநியாயக்காரங்க தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதில்லை. நீங்க வஞ்சிக்கப்படாதிருங்க. வேசி மார்க்கத்தாரும் விக்கிர ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்துல சுதந்திரிப்பதில்லை. நம்ம ஒரு காலத்துல இப்படிதான் இருந்தோம் இல்லையா? விக்கிராராதனை பண்ணிட்டு இருந்தோம், பொருளாசை உள்ளவங்களா இருந்தோம், இப்படி உலகத்துக்கு அடிமையா இருந்து பிசாசோட பிள்ளைகளா இருந்தோம்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. ஆனா நம்மள மரித்திருந்த நம்மை உயிர்ப்பித்தார்னு சொல்லி வசனம் எழுதிருக்கு. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீங்க. ஆயினும் எதனால் நம்ம சுத்தமானோம்? கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும்
நமது தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டோம், அதனாலதான் பரிசுத்தமாக்கப்பட்டோம், நீதிமானாக்கப்பட்டோம். அப்போ இயேசு கிறிஸ்து நாமம் தான் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்குது. இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்குதுன்றதை நம்ம பாக்குறோம். நம்மளுக்கு மன்னிப்பு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலதான் மன்னிக்கப்படுகிறது. அது எப்ப மன்னிக்கப்படுதுன்னா, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் பண்ணும்போதுதான் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்து நாமத்தினாலதான். வாசிக்கலாம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆமென். ஆமென். அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்மளுக்கு பாவங்கள் எந்த நாமத்துல மன்னிக்கப்படுகிறது? இயேசு கிறிஸ்து நாமத்தினாலதான் நம்மளுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுது. அதனால இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் எடுக்கணும். சில பேர் பாத்தீங்கன்னா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்துல நாங்க ஞானஸ்தானம் எடுத்தோம், எல்லாம் ஒண்ணுதானே, நாங்க இயேசு தேவன் விசுவசிக்கிறோம், ஆனா நாங்க இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் எடுக்காம பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்துல ஞானஸ்தானம் எடுத்துருவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, பிதான்றது நாமமா, குமாரன்றது நாமமா, பரிசுத்த ஆவின்றது நாமமா? இவங்க 3 பேரும் மூவர் இல்ல, அது ஒருவர்னு நீங்க விசுவாசிக்கிறீங்க. தேவன் தான் நமக்காக குமாரனா இறங்கி வந்தாருன்றதை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்துன்ற நாமத்துல நீங்க ஞானஸ்தானம் எடுத்திருப்பீங்களே. வாசிக்கலாம், அவருடைய நாமமே அடி அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிப்புக்கு நம்மளுக்கு கட்டளை இடப்படவில்லை. வசனம் எழுதியிருக்கு, பார்க்கலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ஆமென். ஆமென். நாமம்னா பேருன்னு அர்த்தம். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு கிடையாது. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளேயும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நம்மளுக்கு கட்டளையிடப்படல. அப்போ பிதா குமாரன் பரிசுத்த ஆவின்ற நாமத்துல பேர்ல நம்ம பட்ட பேர்ல ஞானஸ்தானம் எடுக்கும்போது இயேசு கிறிஸ்து நாமத்தை மறுதளிக்கும். அவர் நாமத்தை மறுதளிக்கிறனே அல்லாமல் வேற யார்? அந்த கிறிஸ்து. இயேசுவை நேசிக்கிறேன், இயேசுக்காக நான் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன், ஜீசஸ் நேம்ல பேப்டிசம் எடுத்துறீங்களா அப்படின்னு கேட்டா, அதே இயேசு கிறிஸ்து நாமத்தை இவங்க எதிர்க்கிறத நீங்க பாப்பீங்க. கிறிஸ்துக்குள்ள நம்ம ஞானஸ்தானம் பண்ணும்போது அவர் நாமத்தை நம்ம தடுத்துக் கொள்கிறோம். வாசிக்கலாம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிக்கலாம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. ஆமென். ஆமென். உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் என்ன பண்ணோம்? கிறிஸ்துவோட நாமத்தை நம்ம தரித்து கொண்டோம். அது நம்மளுடைய நெற்றிகளில் எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்லி வெளிப்படுத்தின விஷயத்துல வாசி. இப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தை நம்ம தரித்து கொண்டிருக்கிறோம்னா, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்தானம் எடுக்கும்போது அந்த அவரோட நாமத்தை தரித்து கொண்டிருக்கிறோன்றதை நம்ம பாக்குறோம். அப்போ அவரை மறுதளிக்கிறோம். அந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவின்னு சொல்லி அவரோட நாமத்தை மறுதளிச்சுட்டு ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன நடக்குதுன்னா, ஒரு நாமத்தை மறுதளிக்கிறாங்க. இப்போ ஒரு ஜீவம் இருக்குதுன்னு வைங்களேன், ஒரு அரசாணை இருக்கும்போது அந்த அரசாணையில அங்க முதலமைச்சர்னு இருக்கும், அது மேல அவரோட கையெழுத்து போடணும். மு.க. ஸ்டாலின் சொல்லி அவர் கையெழுத்து போடாதான் அந்த ஜீவோ பாஸ் ஆகும், இல்லைன்னா அது செல்லாது. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொத்து எழுதி கொடுங்க, அப்பான்னு எழுதினா செல்லாது, அப்பாவோட பெயர் எழுதினாதான் அங்க பத்திரம் பதிவாகும். அப்போ நாமத்தினாலதான் வல்லமை உண்டு, நாமத்துக்கு தான் அதிகாரம் உண்டு. பிசாசுகளை எந்த நாமத்தினால ஓட்டுறோம்? பேய்களை நாம எந்த நாமத்துல துரத்துறோம்? இயேசு கிறிஸ்து நாமத்துல நம்ம துரத்துறோம். எந்த நாமத்துல நோய்களை குணப்படுத்துறோம்? இயேசு கிறிஸ்து நாமத்துல நம்ம நோய்களை குணப்படுத்துறோம். எந்த நாமத்துல அற்புதங்கள் நடக்குது? இயேசு கிறிஸ்து நாமத்துல அற்புதங்கள் நடக்குது நம்ம பாக்குறோம். ஏன் அப்பெல்லாம் அவங்க போய் பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்துல பேயை ஓட்டலாமே, ஏன் அதை செய்ய மாட்டாங்க? அப்போ இல்லாத விசுவாசம் இப்ப மட்டும் அவங்களுக்கு எங்க இருந்து வந்தது? இவங்க தன்னைத்தானே வஞ்சிச்சு மற்றவர்களையும் வஞ்சிச்சு கொண்டு போயிடறாங்க இருக்காங்க. ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. தண்ணியில ஞானஸ்தானம் எடுத்து கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லல. ஞானஸ்தானன்றது நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருக்குது. அது ஒரு உடன்படிக்கைன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. வாசிக்கலாம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கலாம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் தெழுதலினால் ரட்சிக்கிறது. ஆமென். ஆமென். ஞானஸ்தானன்றது போய் தண்ணியில மூழ்கி வர ஒரு சடங்கு கிடையாது. அது தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருந்து நம்மை ரட்சிக்கிறது. அப்ப ஞானஸ்தானன்றது ஒரு ரட்சிப்பு. எப்போ நம்ம தண்ணியில முழுகும் போது என்ன நடக்குது? நீங்க ரோமர் 6ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. தண்ணியில முழுகும் போது கிறிஸ்துக்குள்ளாக நம்ம மரித்து, இந்த உலகத்துக்கு மரித்து சிலுவையில் அறையப்பட்டு என்ன பண்ணோம்? அவருடைய கூட அடக்கம் பண்ணப்பட்டோம்.
அப்போ எழுந்திருக்கும் போது கிறிஸ்து எப்படி தேவனுக்கென்று உயிரோடு எழுந்தாரோ அதே போல நாமும் தேவனுக்கென்று கிறிஸ்துக்குள்ளாக எழுந்திருக்கிறோம். நம்முடைய ஜீவன் அவருக்குள் ஒளிந்திருக்கிறதுன்னு சொல்லி எழுதியிருக்கிறது. வாழ்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே வாழ்கிறார். எப்போ எனக்காக கர்த்தர் எனக்காக ஜீவனை கொடுத்தாரோ, எப்போ எனக்காக எல்லாவற்றையும் பரலோக மகிமையும் துறந்து வந்து எனக்காக அடிமையின் சாயலாய் மனித ரூபமானாரோ, எப்போ தேவன் எனக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டாரோ, எப்போ அவர் அவமானத்தை எனக்காக சந்தோஷமாய் சகித்தாரோ, அப்போ அது முதல் கொண்டு நானும் அவருக்காக மரிக்கிறதுக்கும் அவருக்காக என் ஜீவனை கொடுக்கறதுக்காக நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்லி, இனி வாழ்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே உமக்காக வாழ்வேன்னு சொல்லி அவர் கூட நம்ம செய்யற உடன்படிக்காது. இன்னைக்கு எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்துட்டு நம்ம ஆண்டவரை மறுதளிச்சுட்டு சுத்திட்டு இருக்கோம். ஒரு காலத்துல நானும் அப்படிதான் இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் பெற்று தேவனை மறுதளிச்சு பல வருஷமா சுத்திட்டு இருந்தேன். தேவனுடைய உண்மையான அன்பு என்னதுன்றத வேதங்களை கற்றுக்கொள்ளும் போது, நான் அறிந்து கொள்ளும் போதுதான் அவருக்காக நிக்கணும்ன்றது நமக்கு தோணுது. அப்போ வேதங்களை நம்ம படிச்சு ஆராயணும். இயேசு கிறிஸ்து யாருன்றதை ஆராய்ந்து பார்க்கணும். அவருடைய அன்பின் அகலம், ஆழம், உயரம், நீளம் என்னதென்று கற்றுக்கொள்ளணும். ஒரு உலக காரியத்துக்கு நம்ம 8 மணி நேரம் ஓடுவோம் ஒரு வேலைக்காக. ஆனா கர்த்தரை தேடுறதுக்கு 1 மணி நேரம் நமக்கு டைம் இல்லைன்றோம். கர்த்தர் எல்லாத்தையும் நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். வசனம் சொல்லுது, கர்த்தரிடத்தில் ஒருவன் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன் சொல்லி எழுதியிருக்கு. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வருகிறார், அவர்களை நியாயம் தீர்க்க வருகிறார்னு. சரி, கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குறாரே, அதுக்கு அநேக வசனம் இருக்குது. அது உண்மையா? கை வச்சா பரிசுத்த ஆவியானவர் வருவாரா? அதற்கான வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 15 17 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு, அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். ஆமென். ஆமென். இப்ப நம்ம ஏற்கனவே கற்றுக்கொண்ட வசனத்தின்படி பாத்தீங்கன்னா, விசுவாசிக்காம இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லாரும் எடுக்கிறாங்கன்னு சொல்லி இவங்களும் எடுத்திருக்காங்க. அப்ப பரிசுத்த ஆவியை பெறல. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? அவங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவங்க ஜெபம் பண்ணி அவங்க மேல கைகளை பவுல் வைக்கும் போது என்ன நடக்குது? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறாங்கன்றதை நம்ம பாக்குறோம். சரி, இப்படி ஜெபம் பண்ணி கைகளை வச்சா நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வருவாரா? மூப்பர்கள் கை வைக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் வருவாரா அப்படின்றத நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கலாம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 2 6 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஆமேன். ஆமேன். நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீங்களான்னு பவுல் கேட்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்க? பரிசுத்த ஆவி ஒண்ணு இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு. அடுத்த கேள்வி என்ன கேட்கிறாருன்னு பாருங்க. அப்ப நீங்க எந்த நாமத்துல ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னு கேட்கிறாங்க. அப்போ யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை தான் நாங்க பெற்றோம் அப்படின்னு அவர் சொல்லும் போது, தனக்கு பின் வருகிறவர்களாகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் எடுக்கணும்ன்றத அங்க சொல்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லும் போது அவங்க என்ன பண்றாங்க? அதை கேட்ட போது அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றாங்க இல்லையா? ஞானஸ்தானம் பெற்றவங்க மேல என்ன பண்றாரு? அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்குறதையும் அந்நிய பாஷை பேசுகிறதையும் தீர்க்க தரிசனம் சொன்னாங்கன்றதையும் நம்ம இந்த வசனங்கள் வாசிக்கிறோம். இப்ப இந்த 2 வசனத்திலையும் அவங்க கைகளை வைக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குறாரு. அப்போ கைகளை வைக்கிறதுனால பரிசுத்த ஆவியானவர் வந்துருவாரா? வேத வசனங்களை ஆவிக்குரியதோட சம்பந்தப்படுத்தி பார்க்கணும் இல்லையா? இது கிரியையினால் உண்டானது கிடையாது, இது விசுவாசத்தினால் உண்டானதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. சரி, விசுவாசத்தினால்தான் பரிசுத்த ஆவியானவர் வருவார்ன்றதை நம்ம அநேக வசனங்களை நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ கைகளை வைக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இங்க வந்திருக்கிறாரே, வசனம் எழுதி இருக்குதே அப்படின்னு நம்ம அந்த கேள்வியை கேட்டு பார்க்கணும் இல்லையா? சரி, எப்படி பரிசுத்த ஆவியானவர் கைகளை வைக்கும் போது வருகிறார்ன்றதை நம்ம பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4 6 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடே ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய
லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும் நிலைத்திருக்கிறது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறதென்று நிச்சயித்திருக்கிறேன். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். ஆமென். ஆமென். இங்கேயும் கைகளை வைத்திருக்கிறார் இல்லையா? கை வைக்கிறதுனால பரிசுத்த ஆவியானவர் வரதை பார்க்கிறோம். இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால், அதாவது உனக்குள்ள மாயமற்ற விசுவாசம். அப்ப மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கிறதே அன்பு. அப்போ உங்களுக்குள்ள மாயமற்ற விசுவாசம் இருக்குது அப்படின்றத உறுதி பண்றாரு. அதை நினைவு கூறுவதனாலே உன் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆதரித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த விசுவாசம் நல்லா பாருங்க, அந்த மாயமற்ற விசுவாசம், அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லேவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய அனினிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன்னா உனக்குள்ளும் அந்த விசுவாசம் இருக்குது அப்படின்றத பவுல் நிச்சயிக்கிறார். நிச்சயம்னா உறுதியா சொல்றாரு. இது நிமித்தம்னா அந்த விசுவாசத்தின் நிமித்தம், அந்த மாயமற்ற விசுவாசத்தின் நிமித்தமாக நான் உன்மேல் கைகளை வைத்ததினால், உனக்குள்ள அந்த விசுவாசம் இருக்குது அப்படின்றதுனாலதான் நான் உன் மேல அந்த கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பும்படி உனக்கு நினைப்பூட்டு. அதாவது உனக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கு, அந்த விசுவாசத்தினால் பிறக்குது. மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கிறதே அன்புன்னு சொல்லியது. அந்த மாயமற்ற விசுவாசம் உனக்குள்ள இருக்குது. அத உனக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தின் ஆவிய வெளியே வரணும்ன்றதுக்காக தான் அவங்க என்ன பண்றாங்க? கைகளை வைத்து ஜெபம் பண்றாங்க. இது கிரியினால உண்டானது கிடையாது, இது விசுவாசத்தினால் உண்டானதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4:14 வாசிக்கலாம். மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாய் இராதே. ஆமென். ஆமென். மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அருளப்பட்ட வரத்தை அசதியாயிராது. உனக்குள்ள கர்த்தர் இருக்கிறாருன்னு முதல்ல நம்ம விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்துவை தேவன் என்றதை விசுவாசிக்கிறோம். பாவ மன்னிப்பு பெறுறோம். ஏசப்பா என்னை மன்னிங்க, நான் அநியாயக்காரன், அக்கிரமக்காரன், எனக்காக நீ ஜீவனை கொடுத்தீர், நான் அநியாயக்காரன், என்னுடைய ரட்சகர் இயேசு கிறிஸ்து என்பதை நீங்க மனப்பூர்வமா தாழ்மை உள்ளவர்களா அந்த பாவத்தை ஒப்புக்கொண்டு நம்ம ஜீசஸ் நேம்ல பேப்டிசம் எடுக்கும் போது நிச்சயமா கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறார். அந்த விசுவாசத்தை தான் இவங்க என்ன பண்றாங்க? கை வச்சு அனல் முட்டி எழுப்புகிறவங்களா இருக்கிறாங்க. அப்போ வசனம் சொல்லுது, நீங்க ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா? ஒரு தகப்பன் கிட்ட போய் நீ அப்பத்தை கேட்கும் போது கல்லை கொடுப்பானா? மீனை கேட்கும் போது பாம்பை கொடுப்பானா? அப்போ பொல்லாதலாகிய நீங்களே உங்களுக்கு நல்ல ஈவை கொடுத்திருக்கும் போது பரலோக பிதாவா இருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்லி வசனங்கள் எழுதியிருக்கு. அதனால அந்த வசனத்தை கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான் என்கிற விசுவாசத்தோட நம்ம ஜெபம் பண்ணும்போது, அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது, அப்போ மூப்பராகிய சபையதார் கைகளை வைக்கும் போது அவங்களுக்காக அவங்களும் ஜெபம் பண்ணும்போது நமக்குள்ள இருக்கிற ஏற்கனவே இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசத்தினாவே அவங்க வெளியே கொண்டு வராங்க. இது கிரியினால் உண்டானது கிடையாது, இது கிருபையினால் உண்டானது. விசுவாசத்தினால் கிருபை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். வாசிக்கலாம். எபேசியர் 2:5 வாசிக்கலாம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமென். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்திருந்த நம்மை கிறிஸ்துவோட கூட உயிர்ப்பித்தார். எதனால நம்ம ரட்சிக்கப்பட்டோமா? கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டோம். இது கிரியினால் உண்டானது அல்ல. வாசிக்கலாம். எபேசியர் 2:8-9 வாசிக்கலாம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஆமென். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் தான் சிலுவையில் அறையப்பட்டார். எல்லாரும் பாவிதான், எல்லா பாவங்களுக்காகவும் தான் சிலுவையில் அறையப்பட்டார். ஆனா அதை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள அது கிரியை செய்கிறத நம்ம பாக்குறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது கிடையாது, இது தேவனுடைய ஈவுனா தேவன் நமக்கு போட்ட பிச்சைன்னு அர்த்தம். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு, நான் கை வச்சிருந்தா உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்ததுன்னு ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியினால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ பரிசுத்த ஆவியானவர் எப்படி நமக்குள்ள வருகிறாரு, கை வைக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள எப்படி வந்தாருன்றதையும் நம்ம விளக்கத்தை பார்த்தோம். நமக்குள்ள கர்த்தர் வரும்போது இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரா அப்படின்றத சோதித்தறிந்து பாருங்கள் பவுல் சொல்றாரு.
சரி, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னா, அவர் இருந்தாருன்னா வரங்களோடு தான் நம்ம கூட வந்திருப்பாரு. அப்போ நமக்குள்ள என்ன வரங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். சிந்திச்சு நம்மை நாமே சோதி தெரிஞ்சு பார்க்கணும். சரி, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னா வரங்கள் இருக்குது நிச்சயமான்னு கேட்டா, நிச்சயமா கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறாருன்னா வரங்களும் நிச்சயம். வாசிக்கலாம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிக்கலாம். கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக அவர் நம்ம மேல எவ்வளவு கிருபையா இருக்கிறாரோ அவ்வளவு அவங்களுக்கு நம்மளுக்கு வரங்களை கொடுத்திருக்கிறாரு. அவர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று எழுதியிருக்கு. அப்போ வரங்களை பெற்றுக்கொண்டுதான் நம்ம கிட்ட வந்தாருன்னு சொல்லி சங்கீதங்கள்ல எழுதியிருக்கு. அப்போ வரங்களோடு தான் கர்த்தர் நமக்குள்ள வந்திருக்கிறாருன்னு எழுதியிருக்கு இல்லையா? நீங்கள் சிறப்படுவதற்கு ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு, அதாவது நம்ம சபைக்கு பக்தி விருத்தியாகவும் நம்ம உறுதியா இருக்கணுமோ, நம்ம விசுவாசத்திற்காகவும் சபை வளர்ச்சிக்காகவும் கர்த்தர் என்ன பண்றாரு, சில பேருக்கு வரங்களை கொடுக்கிறாருன்றதை நம்ம பார்க்கிறோம். சில பேருக்கு சில வரங்களை கொடுக்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆவியின் வரங்கள் 9 இருக்குது. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7-11 வசனங்கள் வாசிக்கலாம். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஆமேன். ஆமேன். ஆவியின் வரங்கள் 9 இருக்குது நம்ம பாக்குறோம் இல்லையா? 1 ஞானத்தை போதிக்கும் வசனம், 2வது ஆவியை உணர்த்தும் வசனம், 3வது விசுவாசம், 4வது ஆவினாலே குணமாக்கும் வரங்கள், 5 அற்புதங்களை செய்யும் சக்தி, தீர்க்க தரிசனம் உரைத்தல், ஆவியை பகுத்தறிதல், பற்பல பாஷைகளை பேசுதலும், அந்த பாஷைக்கு வியாக்கியானம் பண்ணுதலும். இதையெல்லாம் ஒரே ஆவியானவர் என்ன பண்றாருன்னா தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். எல்லாமே ஒரே ஆள்கிட்ட இல்ல, அவனுக்கு ஏற்ற பிரயோஜனத்துக்கு ஏற்ற மாதிரியும் சபைக்கு பக்தி வளர்ச்சிக்காகவும் தேவ வசனம் வளரும்படியாகவும் கர்த்தர் என்ன பண்றாரு, வரங்களை பகிர்ந்து கொடுத்திருக்கிறாருன்றதை நம்ம பாக்குறோம். வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரேன்னு சொல்லி எழுதிருக்கு. சரி, அப்படி இருக்கும்போது இங்க நீங்க நல்லா கவனிக்கும் போது பாத்தீங்கன்னா பற்பல பாஷைகளை பேசுதலும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது அந்நிய பாஷைன்னு சொல்றோம் இல்லையா? அப்போ எல்லாரும் அந்நிய பாஷை பேசினாதான் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, நாக்க நீட்டுங்க, எண்ணெய் வைக்கிறேன், ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்மள உலர வைக்கிறது பேர் பரிசுத்த ஆவியானவரா? இல்ல பூமியில அப்படி பிறந்து திரிஞ்சு சுத்தி கீழே விழுது பேர் பரிசுத்த ஆவியானவர் பெறுமா? நல்லா பாருங்க, அலக்கழித்து விழ வைக்கிறது பேர் பரிசுத்த ஆவியானவரா? வசனம் சொல்றது நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன்னு சொல்லி எழுது. அவர் பிசாசு தான் ஒருத்தனை அலக்கழித்து தள்ளினதுன்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்க தவிர பரிசுத்த ஆவியான அலக்கழிக்கிறவர் கிடையாது. நான் என்னோட பிள்ளைய இந்த மாதிரி விழ வைக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன்னா என்னுடைய கர்த்தரும் அவருடைய பிள்ளைகள் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். கர்த்தர் நீதி உள்ளவர், மகா சாந்தம் உள்ளவர்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ கர்த்தர் சாந்தம் உள்ள ஆவியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி எழுதிருக்கு. சாந்தம் உள்ள குணமே பெண்களுக்கு அழகா இருக்கிறாங்கன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. அந்த குணமே அழகுன்னு சொல்லி பெண்களுக்கு சொல்லியிருக்கிற கர்த்தர் நிச்சயமா இப்படி அலக்கழிக்கிறவரா இருக்க மாட்டார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27-30 வசனங்கள் வாசிக்கலாம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறவர்களா? ஆமென். ஆமென்.
ஆவியானவர் என்ன பண்றார்? தமது சித்தத்தின்படி அவனுக்கு ஆவியை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார்னு சொல்லி எழுதிருக்கு. நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி எப்படி இருக்கிறீங்க? அவயங்களமா இருக்கிறோம். அவயங்கள்னா கை, காலு, மூக்கு, கண்ணுன்னு. இப்போ கண்ணு பாக்குது, அது பேசல, அதனால என்னுடைய அவயங்கள் அல்லன்னு நான் சொல்ல முடியுமா? காதால கேட்க முடியும், காதால பேச முடியாது, அதனால காது என்னுடையது அல்லன்னு நான் சொல்ல முடியுமா? இல்ல வாயால பேச முடியும், வாயால பார்க்க முடியாது, அதனால நீ பார்க்கல, அதனால நீ என்னோட அவயங்கள் அல்லன்னு சொல்ல முடியுமா? அப்ப எப்படி இவங்க அந்நிய பாஷை பேசலன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்லைன்னு சொல்லி அவமாய் போதிக்கிறாங்க? வசனம் என்ன சொல்லுது பாருங்க. தேவனானவர் சபையில் முதலாவது அப்போஸ்தலர்களையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவிதமான பாஷைகளையும் ஏற்படுத்தினார். இங்க அந்நிய பாஷைன்னா என்னன்னு போட்டிருக்கு? பலவிதமான பாஷைகள். வளருதை பற்றி சொல்லல, பலவிதமான பாஷைகளை பேசணும். அப்பொழுது எல்லோரும் அப்போஸ்தலர்களா? எல்லோரும் தீர்க்கதரிசிகளா? எல்லோரும் போதகர்களா? எல்லோரும் அற்புதங்களை செய்யறாங்களா? எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவங்களா இருக்கிறாங்களா? எல்லோரும் அந்நிய பாஷை பேசுறாங்களா அப்படின்னு வசனம் கேட்குது. எல்லாரும் வியாக்கியானம் பண்றாங்களா? அப்போ ஆவியின் வரம் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்குது. நீ அந்நிய பாஷை பேசலன்னா உனக்குள்ள பரிசுத்த ஆவி இல்லைன்னு சொல்லி இவங்க எப்படி சொல்ல முடியும்? ரோமர் 12ஆம் அதிகாரம் 4-6 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஆமேன். ஆமேன். நமக்கு ஒரே சரீரத்துல அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களும் ஒரே தொழில செய்கிறது கிடையாது இல்லையா? இப்ப கண் பாக்குறதுக்கும், மூக்கு சுவாசிக்கிறதுக்கும், வாய் பேசுறதுக்கும், காது கேட்கறதுக்கும் ஆண்டவர் அவயங்களை ஒன்றோடு ஒன்று இணைத்துதான் சரீரத்தை ஒன்றாக உண்டாக்குனார். அதனால கண்ணு பேசலன்றதுக்காக, கண்ணு பாக்குது ஆனா பேச மாட்டுதுன்றதுனால அது என்னோட அவயங்கள் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. அதுக்கான தொழில அது செய்யுது இல்லையா? அப்போ நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நம் வெவ்வேறான வரங்களை உள்ளவர்களா இருக்கிறோம்னு சொல்லி எழுதியிருக்கு. எப்படி எழுதியிருக்கு? நம்ம வெவ்வேறு வரங்களை உடையவர்களா இருக்கிறோம். நிச்சயமா கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறான்னா 1-2 வரங்களை நமக்குள்ள கொடுக்கிறார். விசுவாசம் இயேசுவை கர்த்தர் என்று விசுவாசிக்கணும், அது ஒரு வரங்கள் எழுதியிருக்கு. 1க்கு மேற்பட்டமான வரங்களை ஆண்டவர் தருகிறார்ன்றதை நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த வரங்கள்ல அந்நிய பாஷையை பத்தி இன்னைக்கு அநேக கள்ளபோதங்கள் புரட்டி கொண்டு இருக்கிறாங்க இல்லையா? அதை பத்தி நம்ம அறிஞ்சுக்கலாம். அந்நிய பாஷைன்றது என்னன்னா பற்பல பாஷைகளை பேசணும். பற்பல பாஷைகள்னா அதுக்கு அர்த்தங்கள், எந்த பாஷைக்கும் விளக்கம் இருக்கும் இல்லையா? இப்ப தெலுங்குனா தெலுங்கு பேசுறவங்களுக்கு புரியும் இல்லையா? ஹிந்தினா ஹிந்தி பேசுறவங்களுக்கு புரியும், அது அர்த்தம் இல்லாம இருக்காது இல்லையா எந்த மொழியும்? அப்போ அந்நிய பாஷைனா வெவ்வேறான மொழிகளை பேசணும், அந்த மொழிகளுக்கு வியாக்கியானம் பண்ணணும். வளருதை பத்தி இங்க சொல்லவே இல்லை. வசனம் நல்லா கவனிச்சு பார்க்கலாம். அந்நிய பாஷைனா என்ன அப்படின்றத நம்ம கேள்வி கேட்டு பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2-4 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஆமேன். ஆமேன். பெந்தகோஸ்தே பண்டிகை அன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் அவங்க எல்லாரும் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே என்ன பண்ணாங்களாம்? வெவ்வேறான பாஷைகளை பேச தொடங்கினாங்க. அவங்க எல்லாருமே என்ன பேச தொடங்கினாங்களாம்? வெவ்வேறான மொழிகளை பேச தொடங்கினாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. சரி, என்னென்ன மொழிகளை பேசினாங்கன்றது நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 5-11 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவரவர் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ
பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசொப்பொத்தாமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்க அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். ஆமென். ஆமென். இங்க என்ன நடக்குது பாருங்க. பெந்தகோஸ்தே பண்டிகை அன்னைக்கு எல்லா யூதர்களும் என்ன பண்றாங்க, ஜெருசலேமுக்கு கூடி வராங்க இல்லையா? அப்போ சகல தேசத்துல இருந்து வந்து தேவ பக்தியுள்ள யூதர்கள் கூடி வராங்க. இப்போ வேற வேற ஊர்ல இருக்கிற யூதர்கள் என்ன பண்றாங்க, ஜெருசலேம் கூடி வராங்க. அவங்க அந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தவங்க இல்லையா? இப்போ அந்த ஊர்ல பிறந்து வளர்ந்ததுனால அந்த ஊர் தான் அவங்களுக்கு, அந்த பாஷை தான் என்னது அவங்களுக்கு தாய்மொழியா இருக்குது. அவங்க வரும்போது இங்க ஜெருசலேம்ல இங்க இருக்கிற அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்க, தங்கள் பாஷைகளை பேசுகிறதையும் அவர்கள் கேட்டபடினால் கலக்கம் அடைகிறாங்க. எப்படி இவங்க வந்து நம்மளுடைய தாய்மொழியில இவங்க பேசுறாங்களே? அப்போ எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை பார்த்து என்ன சொல்றாங்க, பேசுகிற இவர்கள் எல்லாம் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷனா தாய்மொழியில இவர்கள் பேசுகிறதை எப்படின்னு கேட்கிறாங்க. பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மொசபெத்தியாவும் யூதேயா, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்துல இருக்கிற பட்டணத்தார்லாம் என்ன பண்றாங்க, இவங்க பிரமித்து போறாங்க. ரோமாபுரியா இது மாதிரி பல பட்டணங்கள்ல இருந்து வந்தவங்க என்ன பண்றாங்க, அவர்கள் தங்கள் ஜென்ம பாஷையில இவர்களை பேசுகிறத பார்த்து மகத்துவங்களை கண்டு என்ன பண்றாங்க, தேவனுடைய மகத்துவங்களை அவங்க ஜென்ம பாஷையில பேசுறதை பார்த்து பிரமித்து போறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இவங்க மற்ற மொழிகள்ல பேசுனதுக்கான வசனங்கள் இங்க எழுதப்பட்டிருக்கு. அப்போ எல்லாருக்கும் அங்க பேசும்போது இது அந்த பாஷை அவங்க நம்மளுடைய பாஷையாச்சே, இவங்க எப்படி பேசுறாங்க சொல்லி பிரமித்து போறாங்க. அப்போ அந்நிய பாஷைன்றது பற்பல பாஷைகளை பேசுறது தானே தவிர உலருது கிடையாதுன்றதை தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த பாஷையை பேசினா அதுக்கு விளக்கமும் ஒருத்தர் என்ன பண்ணும், அதுக்கு தமிழ்ல விளக்கத்தை நமக்கு சொல்லணும். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44 இருந்து 46 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்தச்சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். ஆமேன். ஆமேன். இங்க என்ன நடக்குது பாருங்க. கொர்நேலியு வீட்டுல இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசிட்டு இருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல இறங்குறாரு. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் பல பாஷைகள்னால தேவனை புகழுகிறதையும் அவங்க பாக்குறாங்க. அப்போ பல பாஷைகளை பேசினாங்கன்னு சொல்லிதான் இங்கேயும் எழுதியிருக்க தவிர உலர்னாங்கன்னு சொல்லி எழுதவே இல்லை. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. ஆமேன். ஆமேன். பற்பல பாஷைகள் பேசுதல் சொல்லி எழுதுது. அப்போ ஒரே மாதிரி வளரிட்டு இருக்கிறத பத்தி இங்க சொல்ல வேறான மொழிகளை நம்ம பேசணும். அந்த மொழிகளுக்கு அவங்க என்ன பண்ணணும், நம்மளோட தாய்மொழியில அவங்க விளக்கம் சொல்லணும். இது பேர் தான் பற்பல பாஷைகள் பேசுனா அந்நிய பாஷைகள் பேசுதும் அதுக்கு வியாக்கியானம் பண்ணுகிறதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கலாம். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். ஆமென். ஆமென். பலவிதமான பாஷைகளை ஏற்படுத்தினார்னு சொல்லி எழுதியிருக்கு. அந்நிய பாஷைகளா நான் ஜனத்தோட பேசுவேன்னு சொல்லி தீர்க்க தரிசனம் இருக்குது. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல மாறுபாடான பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனங்களோட பேசுவார்னு சொல்லி எழுதிருக்கு. இங்க பரியாச உதடுகள்னு சொல்றது மறு பாஷைக்காரர்னு அர்த்தம்.
வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள் வாசிக்கலாம். மறு பாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே. அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். தீர்க்க தரிசனம் எழுதியிருக்கிறபடி மறு பாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களுடைய பேசுவேன்னு சொல்றபடி கர்த்தர் இன்னைக்கு அந்நிய பாஷைகளை ஒரு வரமா கொடுத்திருக்கிறாரு. அந்த வரங்கள் மூலமா பேசுறாருன்றதை நம்ம பாக்குறோம். அப்படி இருக்க அந்நிய பாஷை விசுவாசிகளுக்கு அடையாளமா இல்லாம அது எப்படி இருக்குதா, அவிசுவாசிகளுக்கு தான் அடையாளமா இருக்குது. அந்நிய பாஷையை கேட்கும் போது எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு விசுவாசம் உண்டாகுமான்னு கேட்டா அது பேசுறவங்களுக்கு மாத்திரமே விசுவாசம் உண்டாகும். அதுக்கு விளக்கம் சொல்லன்னு வைங்களேன், நம்ம அவங்களுக்கு பேசுறவங்களுக்கு அந்நியனா இருப்போம். ஏன்னா அந்நிய மொழி பேசும்போது நமக்கு எப்படி புரியாதோ அதே போல அந்நிய மொழி அவங்க பேசி தேவனை புகழும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்றது நம்மளால தெரிந்து கொள்ள முடியாது. அப்போ அந்நிய பாஷை பேசுறாங்கன்னா அதுக்கு வியாக்கியானம் சொல்றவங்க நமக்கு இருக்கணும். அவங்க என்ன பேசுனாங்கன்றதை நம்மளோட தாய்மொழியில விளக்கி சொல்லணும். அப்படி இல்லைன்னா பேசக்கூடாதுன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 6 to 11 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது அறிவு உண்டாக்குவதற்காவது தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது போதகத்தை போதிக்கிறதற்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷைகளில் பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? அப்படியே புல்லாங்குழல் சுரமண்டலம் முதலாகிய சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் தொனிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் குழலாலே ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும்? அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்? அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசதியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறவர்களாய் இருப்பீர்களே. உலகத்தில் எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது, அவைகளில் ஒன்றும் அர்த்தம் இல்லாதது அல்ல. ஆயினும் பாஷையின் கருத்தை நான் அறியாமல் இருந்தால் பேசுகிறவனுக்கு அந்நியனாய் இருப்பேன், பேசுகிறவனும் எனக்கு அந்நியனாய் இருப்பான். ஆமேன். ஆமேன். ஒரு சபையில நம்ம பேசும்போது ஒருத்தவங்களுக்கு ரகசிய பைபிள் இருக்கிற மறைப்பொருளை வெளிப்படுத்தி சொல்லணும். இல்லைன்னா அவங்களுக்கு அறிவு உண்டாகிறதுக்கும் அவங்க புத்திமதியும் அவங்க மனம் திரும்புவதற்காகவும் தேவனுடைய அன்பை பத்தியும் விளக்கி சொல்லும் போதுதான் என்ன நடக்குன்னா பக்தி விருத்தி உண்டாகும். அவங்க மனம் திரும்புவாங்க, இல்ல பிரமித்து போவாங்க. ஆண்டோடைய வசனங்கள் எப்படிவா மறைந்து இருக்குது, அந்த உவமைகளோட ரகசியம் எப்படி இருக்குதே சொல்லி பிரமித்து போவாங்க. அதை கற்றுக்கொள்வாங்க. தேவனை அறிகிற அறிவுல மேன்மேலும் வளருவாங்க. அதை விட்டுட்டு நான் அந்நிய பாஷையை பேசுனா அதனால அவங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? நான் பேசுறது என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. இப்போ மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எப்படி இருக்குதோ அது போல இதுவும் ஒரு ஒலியா இருக்குமே தவிர அதை கேட்பாங்க, அதுக்கான அர்த்தம் என்னன்றது அவங்களுக்கு தெரியாது. அப்போ அதனால அவங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ தெளிவான பேச்சை நாவினாலும் வசனியாவிட்டால் பேசப்பட்டது என்னதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்ப ஆகாயத்துல பேசுறது போல நம்ம உளறது போல இருக்குமே. உலகத்துல எத்தனையோ மொழி இருக்கு இல்லையா, எத்தனையோ விதமான பாஷைகள் சொல்லி எழுதியிருக்கு. அப்ப அத்தனை பாஷைக்கும் அர்த்தம் இருக்கு இல்லையா, அர்த்தம் இல்லாம யாருமே பேசுறது இல்லை இல்ல. அதே போல பாஷையோடு நம்ம பேசுறோம்னா அது கருத்து என்னன்னு சொல்லணும். பேசுறவன் அந்நியனா இருப்பான். நம்மளுக்கு பாஷைக்கான அந்த மொழிக்கான அர்த்தத்தை நம்மளுக்கு விளக்கி ஒருத்தவங்க சொல்லலைன்னா அவங்க பேசுறது என்னன்னு நமக்கு தெரியாது. நம்ம எப்படி இருப்போம்? அவங்க பேசுறது அர்த்தம் தெரியாதனால நம்ம எப்படி இருப்போம்? நமக்கு அந்நியனா இருப்போம். பேசுகிறவனும் எனக்கு அந்நியனா இருப்பான், கேட்கிற நாமளும் அவங்களுக்கு அந்நியனா இருப்போம்னு சொல்லி இருக்கு. அதனால எந்த பிரயோஜனமும் இருக்காது. அப்போ தீர்க்க தரிசனம் சொல்லணும்னா அதுக்கான அர்த்தமும் சொல்லணும். அப்போ நம்ம தீர்க்க தரிசனம் இப்போ அந்நிய பாஷை சொல்லணும்னா அதுக்கு அதோடக்கான அர்த்தத்தையும் நம்ம சொல்லணும். இப்போ அந்நிய பாஷை நீ பேசலன்னா உனக்குள்ள பசுத்த ஆவி இல்லை, அதனால நீ எப்படியா பேசிதான் ஆகணும்னு சொல்லி நம்மளை கட்டாயப்படுத்தி நம்மளை உளர வைக்கிறது பேரு அந்நிய பாஷை கிடையாது. பற்பல பாஷைகளை பேசுறதுன்னு சொல்லி அர்த்தம். இப்படி அந்நிய பாஷையில 10,000 வார்த்தைகள் பேசியும் அதனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒரு சகோதரனுக்கு அதனால பக்தி விருத்தி உண்டாகுமா? இல்ல மனம் திரும்புதல் உண்டாகுமா? இல்ல தேவன் மீது இருக்கிற அன்பு அவங்களுக்கு அதிகமா உண்டாகுமா? இல்ல ஆண்டவருக்காக வைராக்கியம் அவங்களுக்கு உண்டாகுமா? கருத்தோட பேசுகிற ஒரு சின்ன 2 வார்த்தை அவங்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கும், அவங்க மனம் திரும்புதலை உண்டாக்கும். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள் வாசிக்கலாம். உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன்,
இதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடே 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாயிருக்கும். ஆமென். ஆமென். பவுல் சொல்றத பாருங்க, நான் அதிகமா அந்நிய பாஷை பேசுகிறேன், அதனால தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படி இருந்தும் நான் சபையில அந்நிய பாஷையில 16,000 வார்த்தைகளை பேசுறத காட்டிலும் கருத்தோடு உணர்வோடு 5 வார்த்தை சபைகளை பேசுகிறது தான் எனக்கு அதிக விருப்பமா இருக்குது. அதனாலதான் மனம் திறந்தல் உண்டாயிருக்குது. அதனாலதான் உங்களுக்கு என்னது பக்தி விருத்தி உண்டாயிருக்கிறது. அதனால ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடிகிறதுன்னு அவர் சொல்றாரு. அந்நிய பாஷை பேசணும்னா அதுக்கு விதிமுறைகள் இருக்கு. அது என்னன்றதை பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்கள் வாசிக்கலாம். யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறது உண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும். அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். ஆமென். ஆமென். வேதம் சட்ட புஸ்தகம் சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? எல்லாத்தையும் ஒரு விதிமுறையின்படிதான் ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். சபையை யார் வழி நடத்தணும், எப்படி வழி நடத்தணும், எங்க கூடி வரணும், எல்லாத்துக்கும் வேதத்துல விளக்கம் இருக்கு. அந்நிய பாஷையில பேசுகிறது உண்டானால் அது எத்தனை பேர் பேசணுமா? 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினா 3 பேர் மட்டும்தான் பேசணும், மற்றவங்க அடங்கணுமா? அவர்களில் எப்படி பேசணுமா? அது கூட ஒவ்வொருவரும் தனித்தனியா பேசணும். ஒருத்தன் பேசும்போது இன்னொருத்தவங்க என்ன பண்ணும், அதுக்கு அர்த்தத்தை சொல்லணும். அர்த்தம் சொல்லவங்க இல்லாம இருந்தா அவங்க சபையில பேசாம தனக்கும் தேவனுக்கும் மட்டுமே தெரிஞ்ச மாதிரி பேசிக்கணும்னு சொல்லியது. எல்லோரும் போட்டு ஒலறிட்டு கீழே பிறண்டு உருண்டு திரியணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லவே இல்லை. இதெல்லாம் வேதத்துக்கு புறமானது. வேதத்துக்கு புறமான கர்த்தருடைய வார்த்தைகளை மீறி நடக்கிற எதுவுமே தேவனுடையது அல்ல. நம்ம இந்த வரங்கள் இருக்கிறதுனால நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. இந்த வரங்கள் பக்தி விருத்திக்காகவும் சபை வளர்ச்சிக்காகவும் தம்முடைய பிரயோஜனத்துக்காகவும் ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். வரங்களால நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆவியின் கனிகளாலும் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதுனால தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்திருந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. ஆமேன். ஆமேன். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா சத்தம் இடுகிற வெங்கலத்தை போலவும் ஓசை இடுகிற கைத்தாளத்தை போல ஒரு ஒளியை போலதான் இருக்கும். அதனால எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு, மற்றவங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்தும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் உணர்ந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டா நான் ஒன்றும் இல்லை. அப்போ இங்க அன்புனா என்னது? மாம்ச அன்பா? இந்த உலகத்தாரெல்லாம் இருக்கிறாங்க பாத்தீங்களா, கூடி திரியிறதும் உலகத்துல சுற்றி திரியிறதும், இது பேரு அன்பா? வேதம் அன்புனா என்ன சொல்லுது? வாசிக்கலாம். 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. ஆமென். அன்புனா என்னவா? அவருடைய கற்பனைகளின்படி நடக்கிறதே அன்பு. இதுதான் ஆவிக்குரிய அன்பு. இப்ப மாம்ச அன்பை பத்தி இங்க கர்த்தர் சொல்லவே கிடையாது. எனக்கு அநேக தீர்க்க தரிசன வரங்கள் இருந்தோம், வேதங்களை நான் பேர்த்துத்தக்கதாக, எனக்கு அத மறைப்பொருள் அறிந்திருக்கத்தக்கதாகவும் எனக்கு ஞானம் இருந்தாலும் சரி, பற்பல பாஷைகளை பேசினாலும் சரி, நான் கர்த்தருடைய கட்டளைகளை மீறி நான் நடக்கிறேன், ஒரு கட்டிட சபைக்கு போறேன்னா எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் அன்னதானம் பண்ணி என் சொத்தை அழிக்கிறதுக்கு, நான் ஏழை திக்கற்ற பிள்ளைங்களுக்கு, விதவைகளுக்கு எல்லாருக்கும் நான் தானம் பண்ணியும் நான் கட்டிட சர்ச்சில் போய் உட்கார்ந்ததுனால எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்ப ஆண்டவருடைய கற்பனைகளின் படி நடக்கிறதே அன்பு. அவர் ஒரு எல்லா விஷயத்தையும் எப்படி நடக்கணும், சபையை யார் வழி நடத்தணும், நம்ம எங்க கூடி வரணும், எல்லாத்துக்கும் சட்ட புஸ்தகத்தை போல எழுதி வச்சிருக்கிறார். நம்ம எல்லாவற்றையும் சோதித்தது நலமானதை பற்றி கொண்டு நம்ம வாயில என்ன வரணும், இதோ அடியேன் கேட்கிறேன். இதுதான் ஆண்டவருடைய கட்டளைன்னா நம்ம இதுதான் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லணுமே தவிர அதுக்கு வாக்குவாதம் பண்ணிக்கணும், ஆண்டவருடைய கட்டளைக்கு புறம்பாதை மாற்றியோ அது கூட்டியோ சேர்த்தோ இதெல்லாம் செய்யவே கூடாது. அப்படி செஞ்சுனா கர்த்தர் நம்ம கிட்ட இல்லைன்னு அர்த்தம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லன்னு சொல்லியது.
தேவன் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். வானமும் அவர் தான், பூமியும் அவர் தான். நம்ம என்னத்தை அவருக்கு செய்ய முடியும்? சகலமும் அவர் நமக்கு கொடுத்தது தான். நம்மளுக்குள்ள இருக்கிற சுவாசமும் அவரோட கைகள் இருக்குது. அதை விரிச்சிட்டாருன்னா நம்ம மறிச்சு போவோம். அப்போ கர்த்தரோட கைகள்ல நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தா காலையில எழுந்து போமான்னு நமக்கு தெரியாது. புல் மேல இருக்கிற பனித்துளியை போல நம்மளோட ஜீவன் இருக்குதுன்னு சொல்லி வேதவசனம் சொல்லு. அப்போ ஆண்டவர் நமக்கு பாரமானதை கொடுக்கல. நீ எனக்கு ஆலயம் கட்டு, எனக்கு தேரையில, எனக்கு அதை பண்ண இதை பண்ணலாம் சொல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று விசுவாசித்து அவருடைய நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்று வீடு சபைகளை கூறி திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நம்மளால முடிஞ்சது உதவி செஞ்சு கர்த்தரோட வருகைக்கு நம்ம காத்து கொண்டிருக்கோம். இதுதான் அவரோட கட்டளை. இது பாரமானவைகள் அல்ல. வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21 24 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஆமென். ஆமென். இது நியாயத்தீர்ப்புல நடக்கிற ஒரு விஷயமா இருக்குது இல்லையா? செம்மறி ஆடு, வெள்ளாடு அப்படின்னு சொல்லி தனித்தனியா பிரிக்கிறாரு. இதுல பாத்தீங்கன்னா புத்தி உள்ள கன்னிகை, புத்தி இல்லாத கன்னிகை ஓமைகளை நம்ம பார்த்திருப்போம். இவங்க எல்லாமே கன்னிகைன்னு சொல்லினா இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்று தேவன் ஒருவரே என்பதை அறிந்து சத்தியமுள்ள சபைக்குள்ள இருந்தவங்க. ஆனா அந்த 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவங்க. யார் புத்தி இருக்கிறவங்க? கர்த்தருடைய கட்டளைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவங்க புத்தி உள்ளவங்க. கர்த்தருடைய கட்டளைகள் என்னன்னு தெரியும், ஆனா அதை கேட்டு அதன்படி நடக்காதவங்களா இருப்பாங்க இல்லையா? அப்போ பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான அல்லாமல் என்னை நோக்கி ஏசப்பா ஏசப்பான்னு சொல்றவங்க தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. ஏன்னா அந்நாளில் அநேகர் கர்த்தாவே கர்த்தாவே ஏசப்பா உம்முடைய நாமத்தினால நாங்க தீர்க்க தரிசனம் சொன்னோம் அல்லவா, உமது நாமத்துல பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பாரு. இவங்களாம் யாரு? இயேசு கிறிஸ்து நாமத்துல சொல்லிதான் அற்புதங்களையும் செய்யறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, பிசாசுகளை துரத்துறாங்க. இவங்க எல்லாருமே கிறிஸ்தவன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவை அறிந்தவன்றதை புரிஞ்சுக்கிறோம். இவங்க வரங்களை பெற்றவங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். வரங்களை பெற்றுக்கொண்டும் அவங்க தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்காம இருக்கிறத நம்ம கவனிச்சு பாருங்க. அப்பொழுது நான் ஒரு காலமும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்கள் சொல்லுவேன்னு சொல்றாரு. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அப்போ புத்தி உள்ள கன்னிகைனா யாரு? ஆண்டவருடைய கட்டளைகளை கேட்டு இதோ அடியேன் கேட்கிறேன்னு சொல்லி அதன்படி நடக்கிறவங்க தான் புத்தி உள்ளவங்களே தவிர ஆண்டவருடைய கட்டளைகளை கேட்டு அதன்படி நடக்காதவங்க புத்தி இல்லாதவங்க கிடையாது. அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவரில் நிலைத்திருக்கிறார். நாம் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தன்ன ஆவினாலே நம்ம அறிந்து கொள்வோம். அதாவது ஆண்டவருடைய கட்டளைகளை நம்ம கை கொண்டு அதன்படி நடக்கிறோமா? அப்ப கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. அவரும் உங்களை அறிந்திருக்கிறாரா? நீங்களும் அவரை அறிந்திருக்கிறீங்க. வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. ஆமேன். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு நல்லா தெரியும், அவருடைய வேத வசனங்கள்லாம் தெரியும், ஜீசஸ் நேம்ல தான் நான் பேப்டிசம் எடுத்திருக்கிறேன், ஆனா நான் கட்டிட சபையில தான் உட்காருவேன்னா நீங்க யாரா இருக்கிறீங்க? பொய்யரா இருக்கிறீங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்போ சத்தியம் இல்லைன்னா உங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இல்லைன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவனும் அவரில் நிலைத்திருக்கிறான் வசனம் படிக்கிறோம் இல்லையா? யோவான் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கலாம். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு ஒளியின் இடத்தில் வருகிறான் என்றார். ஆமென். சத்தியத்தின்படி செய்கிறவன் எவனோ, அதை கேட்கிறவனை பத்தி சொல்ல, அதை செய்கிறவன் எவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படி தேவனிடத்தில் வருகிறான்னு சொல்லி எழுதிருக்கு.
அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்வதனால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனாலே நம்ம அறிந்து கொள்ளலாம். இப்ப தேவனை நம்ம அறிந்திருக்கிறோம்னா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? அவருடைய கற்பனைகளை நம் கை கொள்கிறதுனால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனாலே நம்ம அறிஞ்சுக்கலாம். ஏன்னா கர்த்தர் எனக்கு என்ன போதிக்கிறாரோ நான் அதன்படி நடக்கிறேன்னா கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார், அவரால் நம்ம அறியப்பட்டிருக்கிறோம், நம்ம தெரிஞ்சிருக்கிறோம், அவரும் நம்மளை அறிந்திருக்கிறார்ன்றதை நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாம். நாமளும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஆமென். ஆமென். நீங்கள் உங்களையே வஞ்சியாதபடி. இனி ஒருத்தர் நம்மளுக்கு ரகசிய வருக, திருத்துவம், இல்ல கட்டிட ஆலயம் இப்படி சொல்லி நம்மளை யாருமே வஞ்சிக்க முடியாது. ஏன்னா நம்ம சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறோம். ஆனா எதுல நம்ம வஞ்சிக்கப்பட்டிருப்போம்னா தேவனை அறிந்திருக்கிறோம் நம்ம சொல்லுவோம், அத்தனை வசனத்துக்கான விளக்கமும் நம்மளுக்கு தெரியும், ஆனா அது மாதிரி நடக்க மாட்டோம். நீங்கள் உங்களையே வஞ்சியாதபடி திருவசனத்தை கேட்கலாக மாத்திரம் அல்லாமல் அதன்படி செய்களாயும் இருங்கள் சொல்லி எழுதியிருக்கு. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 32வது வசனம். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரில பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். ஆமென். ஆமென். தேவன் நமக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு தந்தரின பரிசுத்த ஆவி சாட்சி என்றார். அப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவை தேவன் என்பதை விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவியை பெறுறோம். பெற்று ஜீசஸ் நேம்ல நம்ம ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்கிறோம். ஆனா அந்த ஆவி என்ன பண்றோம்? அவிழ்த்து போடுகிறோம். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம கொஞ்ச காலம் மட்டும் பிரகாசித்து இருந்து திரும்ப நம்ம என்ன பண்றோம்? ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவம் போல ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள், அந்த ஒரு நாள் மட்டும் அந்த 1 மணி நேரம் கர்த்தருக்காக போவாங்க. அதுவும் சில பேர் பாத்தீங்கன்னா சாக்கு போக்கு சொல்லி என்ன பண்ண மாட்டாங்க, கர்த்தரை தேடுகிறது இல்லை. மற்ற மீதி இருக்கிற எல்லா நாளும் தன்னோட சுயத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் அவங்க வீட்டுக்காகவும் தான் ஓடுவாங்களே தவிர கர்த்தரை தேட மாட்டாங்க. யார் தேவனால வழி நடத்தப்படுகிறாங்களோ அவங்க தான் தேவனுடைய புத்திரர்கள் சொல்லி எழுதியிருக்கு. அப்ப கர்த்தர் எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிறார், நம்மளை வழி நடத்துகிறார், நம்மளை பேசுகிறார். அவருடைய எல்லா வசனங்களுக்கும் நம்ம கீழ்ப்படிந்திருக்கணும். அப்போ வரங்களால நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. நம்மளுடைய கிரியையினாலையும் நம்ம அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதுனாலதான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். வசனம் சொல்லுது பாருங்க, அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்கதரிசனாலும் ஒளிந்து போகும், அந்நிய பாஷையினாலும் ஒழிந்து போகும், அறிவானாலும் ஒளிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்கதரிசனம் சொல்றதும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவானதுன்னா என்னது? அன்பு. அன்புனா ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதே அன்புன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. ஆண்டவருடைய கற்பனைகளை கேட்டு அந்த வசனத்துக்கு எல்லா வசனத்துக்கும் நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறோம்னா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். வசனம் சொல்லுது, நான் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருக்குள் நிலைத்திருந்தது போல நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு ஆனால் நானும் உங்களுக்குள் நிலைத்திருப்பேன். என்னை அல்லாமல் உங்களால ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம ஆவியானவர் நமக்கு பரிசுத்த ஆவியான பத்தியும் அவர் எப்படி நமக்குள்ள வராருன்றத பத்தியும் நம்மளுக்கு அநேக வசனம் மூலமா நமக்கு விளக்கி சொன்னார். அவரோட வரங்களை பத்தியும் அதுல இருக்கிற கள்ள போதகத்தை பத்தியும் விளக்கி சொன்னார். இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க இன்னமும் ஜீசஸ் நேம்ல ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கிறீங்களோ? நீங்க எல்லோரும் இனி காலம் செல்லாது, நம்மளுக்கு நாளைய தினம்ன்றது ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லி பைபிள்ல எழுதியிருக்கு. அதனால இன்றே நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வது. தேவன் நமக்காக ஜீவனை கொடுத்தார், அவருக்காக இனி நான் ஜீவனை கொடுப்பேன்னு சொல்லி அவருக்காக உண்மையும் உத்தமமாய் நீங்க காத்து கொண்டு இருப்பீங்கன்னா நிச்சயமா அவரோட வருகையில அவர் ரட்சிப்பார். நீங்கள் படுகிற பிரயாசத்தை எல்லாவற்றையும் மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லன்னு சொல்லி எழுதியிருக்கு. உண்மையும் உத்தமமாய் கொஞ்சத்திலும் உண்மை உள்ளவர்களா நம்ம தேவனை தேடுவோமானால் நிச்சயமா அவரை நம்ம தரிசிப்போம். ஆமென். யாராவது ஒருத்தங்க இறுதி ஜெபம் பண்றீங்களா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அற்புதமான நேரத்திலே தாசனை மறைத்து நீங்கள் அனைத்து வேத வசனங்களை எங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கு கிருபை புரிந்ததுக்காக கோடான கோடி நன்றி தகப்பனே. அப்ப அந்த அருமையான நேரத்திலே ஆண்டவரே, இதோ நாங்கள் விசுவாசத்தினால் நாங்கள் வளர வேண்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் எடுத்தால் மட்டும் போதாது ஆண்டவரே, தேவாதி தேவன் ஒருவரே என்பது நாங்கள் விசுவசிக்க வேண்டும் அப்பா. இதனால் ஆண்டவரே, நற்கிரியில் மூலமாக தான் ஆண்டவரே நாங்கள் நித்திய ஜீவனை அடைய முடியும். இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை இந்த ஆன்லைன் கொடுகைகளாக இருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை வீட்டு கொடுகைகளாக இருக்கலாம், அதிலெல்லாம் எங்களை கொண்டு வந்து சேர்த்து எங்கள் இதயத்தை பரிசுத்தமாக்கி இந்த தேவ வசனத்தின் மூலமாக நாங்கள் கேட்டு ஒவ்வொரு நாளும் எங்கள் இதயத்தை நாங்கள்
பரிசோதித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு என்றும் நிலையாக இருக்க வேண்டும் அப்பா. இதோ இந்த வேத வசனத்தை கேட்கும் போது மட்டும் நாங்கள் இறைவனின் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளாமல், நாங்கள் போகும்போதும் வரும்போதும் வேலை பார்க்கும் பொழுதும் இந்த வேத வசனத்தில் மூலமாக பரிசுத்தாவியர் என்றும் எங்களோடு உறவாடி கொண்டிருக்கின்றார், எங்களுக்கு சக்தியும் வல்லமையும் கொடுத்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் என்று முழுமையான விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் அப்பா. ஆமாண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட நாங்கள் முழுமையாக முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் விசுவசிக்க வேண்டும் அப்பா. தேவன் ஒருவரே, இயேசு கிறிஸ்து ஒருவரே என்பதை நாங்கள் முழுமையாக விசுவசிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை தாருங்கப்பா. இந்த கூடுகையிலே கலந்து கொண்ட சகோதரர் சகோதரிகள், பிள்ளைகள், பெரியவர்கள் அனைவருமே ஆண்டவரே, யார் யாரெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கின்றார்களோ அவர்கள் மனம் திரும்பி பாவத்தை இயேசுவின் சன்னிதானத்திலே அறிக்கையிட்டு இயேசுவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவரை முழுமையாக விசுவசிக்கும் தேவன் ஒருவரே என்று விசுவசிக்கக்கூடிய கிருபையை தாங்கப்பா. ஆம் ஆண்டவரே, இந்த கூடுகைகளை கலந்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் பாதத்திலே கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோமப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கி வழிநடத்தும் அப்பா. ஆம் ஆண்டவரே, இன்றைய நாள் இறுதி நாள் என்பதை நாளைய தினம் இருக்குமோ இருக்காதோ என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அப்பா. அந்த விதத்திலே ஆண்டவர் இயேசுவின் பிள்ளைகளாக தொடர்ந்து நாங்கள் பயணம் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை தாங்க. இந்த கூடுகையில கலந்து கொண்டு ஒவ்வொருவரையும் உங்கள் பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீங்கள் அவர்களை வழி நடத்துங்க. இன்னும் யார் யாரெல்லாம் எங்கள் குடும்பத்திலே மனம் திரும்புதலை பெறாமல் இதோ ஆண்டவரே கள்ள போதனையும் கள்ள உபதேசத்தையும் கேட்டு இன்னும் அதை பற்றி கொண்டு தவறான பாதையில் நடந்து கொண்டிருக்கிறவர்கள் அனைவருமே ஆண்டவரே எங்கள் நற்கிரியின் மூலமாக மனம் திரும்பி உம்மை தேடி வர வேண்டும். தேவன் ஒருவரே என்பதை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து வாழ்க்கையிலே அவர்கள் எங்களைப் போல மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை நேசித்து அவருடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்று பாவங்களை விட்டு விலகி ஆண்டவரை நித்திய ஜீவனை நோக்கி ஓடக்கூடிய பிள்ளைகளாக வரக்கூடியவர்களாக மாறக்கூடிய சக்தியை வல்லமின் தருவீர் என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.